காளி மாடசாமி அவங்க அப்பா ஊரில் ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால் நடத்திட்டு இருந்தார். அவர் காலத்துக்கு பிறகு என்ன பண்ணுறதுனா பங்கு கடையை எப்படிலாம் பிரித்து வைக்கணும் அப்படின்லாம் அவர் ஒன்றும் பண்ணலை. ஆனால் மாடசாமிக்கு ஒரு தம்பி கருப்புசாமி உண்டு. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கடையை பிரித்து தனி கடை போட வேண்டாம், நம்ம கடைக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது, அதனால் நம்ம அந்த பேரை பழக வேண்டாம், நீ 1 வருஷம் நடத்து, ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நீ 1 வருஷம் நடத்து, அடுத்த வருஷம் அடுத்த ஜனவரி டு டிசம்பர் நீ 1 வருஷம் நடத்து, நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாடசாமி ஒரு ஐடியாவை சொன்னான். கருப்புசாமி அந்த ஐடியா நல்லா இருக்குது, நம்ம அப்படியே செய்வோம் அப்படின்னு இருந்தான். இந்த அரேஞ்ச்மெண்ட் நல்லபடியாக போயிட்டு இருந்தது ஒரு 10 வருஷம் ஆக்கு. அது வரைக்கும் ஒரு வருஷம் என்னாச்சுன்னா, இவன் பொறுப்பில் இருந்தது, கருப்புசாமி பொறுப்பில். அந்த வருஷம் ஒரு இயற்கை சீற்றம் அந்த கடையெல்லாம் நாமாகி கடைகளுக்குள்ளே தண்ணி போய் அது போய் இது போய் அந்த உள்ளே இருந்த சரக்குறக்கெல்லாம் வம்பா போய் அதை சீரமைக்கிறதுக்கு கடையை ஒரு 15 நாள் கடையை அடைச்சி வச்சு எல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்க வேண்டியது இருந்தது அவன் பொறுப்பில் இருக்கும்போது. அப்போ டிசம்பர் மாதம் 31ஆந்தேதி வந்துட்டு ஜனவரி 1ஆந்தேதி கருப்புசாமி காலி பண்ண படங்கான். என்ன சொல்லலாம், எனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துடுச்சு, அதனால் நான் இன்னும் 1 வருஷத்துக்கு நான் நடத்திக்கிட்டு தான், அப்போ அந்த நஷ்டத்தை சரி பண்ண முடியும், நீ அதுக்கு அடுத்த வருஷம் வாணும் மாடசாமிகிட்ட சொன்னாங்க. அவனுக்கு சப்போர்ட்டாக வேறு 4 பேர் சேர்ந்துட்டு வந்துட்டாங்க. இவன் பார்த்தான், மாடசாமி இது என்ன நியாயமாக இருக்குது, நல்ல வியாபாரம் நடந்ததுன்னா நீ என்ன அந்த லோகத்தில் எனக்கு பங்காக கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொன்னான், இவன் போய் கடையில் போய் உட்காந்துட்டான். அப்போது அவங்க ஆட்கள் கடையில் இருக்குது, இவன் போய் பட்டையில் உட்காந்துட்டான். அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா, கடைசியில் காவல்துறை வரைக்கும் தலையீடு செய்து அந்த ஒப்பந்தப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணி கருப்புசாமியை வெளியேற்றிட்டு மாடசாமியை அந்த கடையை 1 வருஷத்துக்கு நடத்த சொல்லி அவங்க ஆலோசனை சொன்னாங்க. 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த கடை ஓடிட்டுருக்கு. அந்த மாடசாமியை அவன் கருப்புசாமி கூட பிறந்தவனே எப்படி ஏமாத்தான் பார்த்தீங்களா. இருந்தாலும் மாடசாமி அவன் சொன்ன ஐடியாவும் நல்ல ஐடியா, அவன் நியாயமானதான் கேட்டான், அவன் கேட்டு வாங்கிட்டான். ஆனால் மாடசாமி மாதிரி கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கணும், எதுக்கும் மிரட்டலுக்கும் பணிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.